வணக்கம். கன்னிராசி அன்பர்களே, எதையும் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் மட்டும்தான் எஸ், இல்லைன்னா நோ அப்படிங்கிறது தீர்மானமாக இருக்கீங்க. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் லிஸ்ட்டில் உங்களுக்கு என்னெல்லாம் கரெக்டர்னு தோன்றதோ அதெல்லாத்தையும் நீங்கள் கேபிட்டலைஸ் பண்ண பிறகு தான் மற்றவங்களுக்கு அந்த பேலன்ஸ் லிஸ்ட்டை கொடுக்குறது அப்படிங்கிறது தான் உங்கள் வழக்கம். அப்போ உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் இருக்க வழியே. நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆன பிறகு தான் அடுத்தவங்களே சாட்டிஸ்ஃபை ஆகிறாங்கன்றது கிளியராக இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த வாரத்தில் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இடத்துல 6ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம சந்திரன்லாம் பிரவேசிக்க போகிறார். முதல் 2 நாள் கொஞ்சம் வேலையெல்லாம் ஸ்லோவாக இருக்கும். திங்கள் செவ்வாயெல்லாம் கொஞ்சம் மெதுவாக வேலை நடக்கும். புதன்கிழமையிலேருந்து கொஞ்சம் உத்வேகம் நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உண்டு. எதிர்பாராத கொடுத்துருந்தேன் சார், கேட்டு பார்த்தேன் சார், பணம் வரல, ஆனால் பாருங்கள் திடீர்னு வந்து காசு கொடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு ஒரு சின்ன இன்ப அதிர்ச்சியை பெறக்கூடிய நாளாகவும் இந்த வாரத்தில் அமையும். அது மட்டும் இல்லை, கொஞ்சம் வீட்டிலே சுகங்கள் வருவதற்கான வாய்ப்பு. ரொம்பவும் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கிற மனைவிகளும் கொஞ்சம் கூலாகிடுவாங்க. டார்ச்சரே பண்ணாத மனைவி இன்னும் அன்பாக இருப்பாங்க. ஸோ வெயில் காலத்துக்கு சேர்ந்த மாதிரி ஐஸ்ன்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி கூலாக இருக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. அது மட்டும் இல்லை, இந்த வார எண்டில் கரெக்டாக அஸ்வினி நட்சத்திரத்தில் நம்ம சந்திரன் பிரவேசிக்கும் போது சந்திராஷ்டமம்ங்கிற ஞாயிற்றுக்கிழமை வந்துடும். அப்போ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பதட்டங்கள் இருக்கும். புதுசாக எந்த வெஞ்சரையும் அன்றைக்கி வீக்கெண்ட் டேயில் லீவில் உட்காந்துருப்போம். அப்போ எதுவும் பெருசாக பண்ண மாட்டோம். வேலைக்கு போகிறவங்க, புதுசாக வியாபாரம் தொடங்குறவங்க அப்படிங்கிறவங்க மட்டும் கொஞ்சம் அதை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். மற்றபடி சரியாக இருக்கும். வேலையில் நிறைய புதிய மாற்றங்கள், இடமாற்றங்கள், சின்ன பிரயாணங்கள் இதெல்லாம் வழிவகுத்து கொடுக்கும். சில அன்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் நல்ல தீர்வுகள் உண்டு. வெளியூரில் இருந்து ஹாஸ்டலில் படிச்சுக்கிட்டு இருக்கிற குழந்தைகள், இல்லை ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய இந்த ரெப்ரசன்டேட்டிவ் சொல்லக்கூடியவங்களுக்கு உணவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிடுங்க. சாப்பாடு, ஃபுட் பாய்சன் அப்படிங்கிறதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதேமாதிரி வெளியில் பிரயாணம் செய்யும் போதும் கொஞ்சம் சாப்பாட்டு விஷயத்தை கொஞ்சம் கரெக்டாக இருந்துங்க. சூடு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் வரும், சாப்பாடு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் வரும்ன்றதை நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த வாரத்தில் என்ன காஷன்னு புரிஞ்சிச்சு. அதனால் இந்த வாரம் 1, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், இந்த வாரத்திலே அம்மன் அப்படிங்கிறது காளி அம்மனை வழிபடுவது, இது உங்களுக்கு சக்தி தேவின்னு சொல்லுவோம். அந்த சக்தி தேவியை வழிபடுறதுனாலே உங்களுக்கு அந்த இம்யூனிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும். அதனால் அதை தைரியமாக பண்ணுங்கள். 2 எலுமிச்சம்பழத்தை துர்கை அம்மன்கிட்ட வச்சுட்டு 1 எலுமிச்சம்பழத்தை வீட்டில் கொண்டு வந்து ஜூஸ் போட்டே சாப்பிடுங்க. உங்களுக்கு சூப்பராக அதுவே பலனாக அமையும். இந்த வாரம் இனிதாக அமையட்டும். வாழ்க வளத்துடன்.